ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் இசை. நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இந்த பதிவு அப்டின்னா, இப்போ இது வந்து ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா ஐபிஎல் முடிஞ்சிருச்சு அப்டின்னு நம்ம நெனைக்கும்போது, அடுத்தது ஒண்ணு ஆரம்பிக்கு. என்னது தெரியுமா? பிக் பாஸ் 10 சீசன் 10ஆம். ஸோ அது வேற இப்ப பார்த்தீங்கன்னா, யார் யாராமோ வாராங்க. அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். அதாவது யு ஒவ்வொரு இதுலயுமே வந்து ஒவ்வொரு மாரி வீடியோ போடுறவங்க, இப்டி பேசுறவங்க, அப்டி பேசுறவங்க எல்லாமே ஆடிஷன்லாம் எடுத்துக்கிடுறாங்க. ஸோ எங்கள மாரி சாமானிய மக்கள் ஒவ்வொரு விதத்துல வாழ்ற மக்கள வந்து நீங்க எடுத்தீங்கன்னா, அன்றன்ற வாழ்வியல அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு அப்படிங்கிறத பிக் பாஸ்லயே நீங்க பார்த்துரலாம். ஸோ அந்த மாரி எங்கள மாரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்க நெனைக்கிறோங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேலண்ட்ல இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து வெளிய கொண்டு வரலாம். ஸோ அப்படி ஒரு சான்ஸ் நீங்க குடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லங்க. அ மித்தபடி ஒரு மாரி டான்ஸ் ஆடி போடுறவங்க, ஒரு மாரி பேசி போடுறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு குடுத்து, எப்படிலாமோ கொண்டு வந்துட்டுருக்கீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கும், நல்ல விதமாக வீடியோ போடுறவங்களுக்கும் வாய்ப்பு குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு குடுத்து மட்டும் பாருங்களேன். எப்படி வந்து அந்த பிக் பாஸ்க்குள்ள அவங்களுடைய லைஃப அப்படியே கொண்டு வந்து ரியாலிட்டியா கொண்டு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க வாய்ப்பு குடுங்க. எங்கள மாரி வீடியோ போடுறவங்களுக்கும் வாய்ப்பு குடுங்க. குடுத்து பாருங்க. நாங்க ஆசைப்படுறோம். அதுக்காக தான் இந்த பதிவுங்க. சரிங்க. அந்த பதிவு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நல்லதா இருந்தா நெனச்சுக்கோங்க. போயிட்டு வரேங்க. பாய்ங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு குடுங்க. பாய்ங்க.